Hello viewers, welcome to Super Brain. Example 3.51 பார்க்கலாம். Solve for x and y ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். 8x minus 3y equal to 5xy. 6x minus 5y equal to minus 2xy. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இது லீனியர் ஈக்குவேஷனே கிடையாது. லீனியர் ஈக்குவேஷன்னா டிகிரி 1 இருக்கணும். அந்த ஈக்குவேஷன்லேயே டிகிரி 1 இருந்தால் தான் அது லீனியர் ஈக்குவேஷன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு டிகிரி வந்து 2. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் இல்லையா இங்கே மல்டிப்ளைல இருக்கும்போது. அப்போ என்ன ஆகும், இங்கே 2 ஆகிடும். அப்போ டிகிரி 2 இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதனால என்ன பண்ணணும்னா லீனியர் ஈக்குவேஷனுக்கு இதை மாற்றிட்டு அப்புறமா நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் போடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து டிகிரி வந்து 2 இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும்னா ரெண்டு சொல்யூஷன் வரணும். ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 0,0 இருக்கும். அதாவது எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு போடும்போது ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு வரும். இல்லை ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு போட்டாலும் எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு வரும். இப்போ இதில் பாருங்க, இப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு வந்து 0 அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன ஆகும், நமக்கு 8 into 0 minus 3y equal to இது ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். ஏன்னா இங்கே 0 போட்டோன்னா 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0ன்னு வந்துடும். அப்போ இதுவும் 0 ஆகிடுமா. அப்போ minus 3y equal to 0. அப்போ y equal to என்ன ஆகிடும், 0ன்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ x 0 போட்டோன்னா நமக்கு y உடைய வேல்யூ 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் yக்கு 0ன்னு போட்டாலும் xக்கு வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிடும். அதனால இங்கே என்ன சொல்லலாம்னா 0,0 is the solution of given equations போட்டுக்கலாம். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ 0,0 தான் சொல்யூஷன் எடுத்துட்டோம். அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா நமக்கு இன்னொரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். x நாட் ஈக்குவல் டு 0, y நாட் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் இதை வந்து ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ லீனியர் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே xy இருக்கக்கூடாது, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த xy-ஐ ரிமூவ் பண்ணணும்னா இந்த மொத்த ஈக்குவேஷனையும் xy-ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இதே xy-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த xy கேன்சல் ஆகிட்டு 5 மட்டும் வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வரும். அதனால என்டையர் ஈக்குவேஷனையே நம்ம xy-ஆல டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1 வந்து டிவைடட் பை xy அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு டேர்மையும் எழுதி டிவைடட் பை xyன்னு போட்டுக்கலாம். 8x by xy minus 3y by xy equal to 5xy by xyன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த x இந்த x, இந்த y இந்த y, இந்த xy இந்த xy எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், x by y minus 3 by x equal to 5 அப்படின்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஈக்குவேஷன் 2வையும் டிவைடட் பை xy போட போகிறோம். ஏன்னா இதுக்கும் நமக்கு இங்கே xy இருக்கு. அப்போ நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கும். அப்போ இதுக்கும் ஒவ்வொரு டேர்மும் எழுதி டிவைடட் பை xy போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 6x by xy minus 5y by xy equal to minus 2xy by xyன்னு வரும். இதில் x கேன்சல் ஆகிடும், இங்கே y கேன்சல் ஆகிடும், இங்கே xy கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்கே 6 by yன்னு வரும், இங்கே 5 by xன்னு வரும், ஈக்குவல் டு -2ன்னு கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் முன்னாடி சம்லலாம் வந்து நியூமரேட்டரில் xyலாம் வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் xy வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 1/xஐ வந்து a அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், 1/yஐ வந்து b அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயோ எடுத்தோன்னா நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, லெட் 1/xஐ வந்து a அப்படின்னு எடுக்க போகிறோம் அண்ட் 1/yஐ வந்து bன்னு எடுக்க போகிறோம். இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3ஐ வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஈக்குவேஷன் 3 இம்ப்ளைஸ் இதில் வந்து 1/yஐ தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், bன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ இது என்ன ஆகும்னா 8b அப்படின்ட்டு ஆகிடும். இங்கே பாருங்கள், டிவைடட் பையில் y இருந்தாவே நீங்கள் bன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் இங்கே வந்து டிவைடட் பை எக்ஸில் இருந்தால் நீங்கள் ஏன்னு போடணும். ஸோ 3a அப்படின்ட்டு வரும், ஈக்குவல் டு 5ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி 3, 4 எடுத்துட்டோம் இல்லையா, இதை 5ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு
1 by yனா bன்னு போட போகிறோம். அப்போ 6bன்னு வந்துடும். மைனஸ் 1 by xனா ஏன்னு போட போகிறோம். அப்போ 5ஏன்னு வரும் ஈக்குவல் டு -2. இதை ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ பவர் 1 இருக்கிறது தான் நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏவுடைய கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டுத்துலையும், இல்லை பியோடைய கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று நம்ம எலிமினேட் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டும் பெரிய பெரிய நம்பராக இருக்கிறதால இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேம் நம்பராக கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் காமன் டேபிளே கிடையாது. அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 15 ஆகிடும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 15 ஆகும். அப்போ தனியாக இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, என்டையர் ஈக்குவேஷனையே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே இங்கே நமக்கு 15 வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 5 வந்து நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 5 இன்ட்டு 5 ப்ளஸ் இப்போ இது ஃபுல்லாகவே 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 8s are 40bன்னு வந்துடும். மைனஸ் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15ஏன்னு வரும். 5ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 25ன்னு கிடச்சிடும். இப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 6ஐயும் வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்க. இங்கே 15 வரணும்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்டையர் ஈக்குவேஷனே நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 6 3s are 18bன்னு வந்துடும். 5 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15ஏன்னு வந்துடும். இங்கே -2 இருக்கு, அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -6ன்னு வந்துடும். இப்போ பாருங்க நமக்கு இது ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. ஆனால் சைன் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணும். இது ப்ளஸில் இருக்கா இது மைனஸ், இது மைனஸில் இருக்கா இது ப்ளஸ், இது மைனஸில் இருக்கா இது ப்ளஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அதான் எலிமினேட் பண்ணுறோம். இப்போ பியோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 40லேருந்து 18 மைனஸ் பண்ண போகிறோம். 0ல் 8 போகாது இல்லையா, அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது 3 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 8 போச்சுன்னா 2 வரும். 3ல் 1 போச்சுன்னா நமக்கு 2 வந்துடும். இங்கே லைக் வேரியபிள் என்ன இருக்கு, b இருக்கா, ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா இது 25 இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இந்த மைனஸை பார்த்து நீங்க மைனஸ்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், 5 + 6 வந்து 11 பேலன்ஸ் 1, அப்போ 3 ஆயிடும். 31 கிடைக்குது. அப்போ b உடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 31 டிவைடட் பை, இங்க மல்டிப்ளைல இருக்குது, இங்க சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடட் பைல வந்துடும். ஸோ பியோடைய வேல்யூ 31/22ன்னு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஏவுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 5th ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இதில் பிக்கு வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 31/22ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். -3 இன்ட்டு இந்த ஏவை வந்து அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 5 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இது 4 டைம்ஸ், இது வந்து 11 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 1s are 4, 4 3s are 12ன்னு வந்துடும். பை 11 வருமா, -3a = 5ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஏ வேல்யூ தான் வேணும். ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் அதை எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ இது என்ன ஆகும்னா ப்ளஸில் மாறிடும் இல்லையா, அதுக்காக இந்த 5 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ +5 இந்த சைடு வரும்போது -5 ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 124/11 அப்படியே இருக்கட்டும். இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வரும், அப்போ -5 ஆகும். இந்த -3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், இப்போ +3 ஆகும். ஓகே, இது ப்ளஸில் கொண்டு போகணுன்றதுக்காக அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், ஈஸியாக இருக்கும்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் இல்லை சப் பண்ணணும்னா நமக்கு டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது 11 × 1 வந்து நமக்கு 11 எல்சிஎம் கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 1 × 124 124 ஆகும், மைனஸ் போட்டுக்கலாம். 11 × 5 வந்து நமக்கு 55 வந்துடும், ஈக்குவல் டு 3aன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த 11 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் போயிடும். 124ல் 55 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் 4ல் 5 போகாதா, ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இங்கே 11, இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 14 ஆகும். 14ல் நமக்கு 5 போச்சுன்னா நமக்கு 9 வரும். ஸோ 1ல் 5 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இங்கே 11 ஆகும். ஸோ 11ல் 5 போச்சுன்னா 6 வரும். இப்போ என்ன ஆகும்னா நமக்கு 69 அப்படின்னு கிடைக்கும். இந்த 11 இந்த 3 கூட மல்டிப்ளை ஆகிட்டு 33a அப்படின்ட்டு வந்துடும். சரி, நமக்கு என்ன வேணும், ஏதேனா வேணும். அப்போ இந்த 33 என்ன ஆகும், இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 69/33 வந்துடும். இப்போ இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா. 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது 1 டைம் வந்துடும். 3 டேபிளில் இது 2 டைம், இது 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 23/11 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ நமக்கு வந்திருக்க ஏவும் பியும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ வந்து 23/11, பி வந்து 31/22. ஆனால் நம்ம வந்து ஏபிலேயே ஆன்சர் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம 1/x தான் ஏ எடுத்திருக்கோம், 1/y தான் பின்னு எடுத்திருக்கோம். அப்போ XYல தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். அப்போ இது வந்து ரெசிப்ரோக்கில் சொல்லிட்டோம்னா நமக்கு X
உடைய வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 11/23 வந்துடும். ஒய் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/31 கிடைச்சிடும். ஏன்னா 1/x இதோடைய ரெசிப்ரோக்கலை தான் நம்ம வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸ் வந்து ஏ உடைய ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ல நமக்கு இங்க டிகிரி 2 இருக்கிறதுனால இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து 0,0 வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 சொல்யூஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் சொல்யூஷன் போட்டுட்டு 0,0 அண்ட் 11/23, 22/31 எழுதிக்கலாம். நான் எக்ஸசைஸ் 3.12ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப்டிவிஷன்ல இந்த 0,0 வந்து சொல்லல. ஸ்டார்டிங்ல இதே மாதிரி எழுதிக்கோங்க. 0, இதெல்லாம் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. 0,0 இஸ் த சொல்யூஷன் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் போட்டுட்டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட்லயும் 0,0ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.12ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப்டிவிஷனுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.